பாருங்க, இயேசு சுவாமி அவர் அன்பு நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரே அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான அன்பை குறித்து நாம் கேள்விப்பட்டாலும் அன்பு என்ற வார்த்தையாக யார் தான் இருக்கிறதா? இயேசு சுவாமி இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது தனக்காக அவர் தெரிந்து கொண்ட நம்முடைய சீடர்களை அவர்களை குறித்து சொல்லுகிறது. அவர் எப்படி அன்பு வைத்திருந்தாராம்? தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நம்ம எல்லாருமே அன்புள்ளவர்கள் தான், உண்மைதானே? அன்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? நம்முடைய கடவுள் அன்பாக இருக்கிறார். நாம் அன்புக்குரியவர்களாக, அன்பானவர்களாக உறவுகளிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நம்முடைய உறவுகளிலே அந்த அன்பை வெளிப்படுத்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைகளிலே முதல் கட்டளை என்னது? உன்னை நேசிப்பது போல. இரண்டாவது, அதாவது கர்த்தரை நம்ம நேசிக்கணும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அதே போல் இரண்டாவது என்ன பண்ணணும்? நாம் அவரை நேசிக்கிறவர்கள் மற்றவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி பிரதான கட்டளையாக அவர் இயேசு சாமி நமக்கு அறிவித்தார். அப்போ அவரும் அதன்படி வாழ்ந்து காட்டினார். அவர் என்ன செஞ்சாரா? இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேலை வந்ததென்று அறிந்து அவர் என்ன செய்கிறாரு? தாம் இம்முலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். 12வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று அறிந்தார். இங்கே இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, தாம் பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அவர் அறிந்து அவர் அன்பு வைத்தார். அவர் அன்பு செலுத்தினார். தம்முடைய சீடர்களை அவர் நேசித்தார். பாருங்க, ஆண்டவருடைய சிநேகம் எப்படி இருக்குது? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேங்கிற ஆண்டவருடைய சிநேகம் என்பது குறைவானதல்ல, அது முழுமையானது. சீடர்கள் 12 பேரும் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தார்களா நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான், இன்னொருவன் ஆண்டவரை மறுதளிக்கிறான். இப்போ இருக்கிற மற்ற சீடர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறீங்களா? மீத இருக்கிற 10 பேரும் அவருக்கு ஆபத்துன்னு வந்தபோது என்ன பண்ணிட்டாங்க? விட்டு ஓடியே போயிட்டாங்க. நீங்க வாசிங்க, யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லுகிறது வேதம். மத்தேயு 26வது அதிகாரம் 14 - 16 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த பகுதியில் இந்த யூதாஸ் காரியத்து போய் ஒரு பெரிய பிளானே பண்றாரு. இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அதற்கான தொகையும் பேசி முடிக்கிறார். ஒரு பெரிய டீலிங்கே முடிக்கிறார், ஒரு பிஸ்னஸ் பண்ணி முடிக்கிறார். இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர் போய் பிரதான ஆசாரியத்தில் போய் இவரே வலுக்கட்டாயமாய் போய் இந்த பிளான்லாம் செஞ்சுட்டு வர்றார். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க, அதனால் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நம்மளா இருந்தா நம்மளை காட்டி கொடுத்து நம்மளை கொலை செய்யணும் யாராவது திட்டம் போறான்னு வச்சுங்களேன், கூட இருக்கிறவங்களே நீங்க என்ன செய்வீங்க? யோசித்து பார்ப்போம். நம்ம கூடவே இருக்கிறாரு, இயேசுவின் சீடராக இருக்கிறாரு. கூட இருக்கிற ஆளே இயேசுவை காட்டி கொடுத்து அவர் கொலை செய்வதற்கு ஒரு பெரிய பிளானோட இருக்கிறாங்க. இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் உள்ளத்தில் இருக்கிறது அறிந்திருக்கிறார். பாருங்க, இயேசுவிடத்துல வந்து அவரை வாழ்த்துறது மாதிரி சொல்றான், ரபி வாழ்கன்னு சொல்லிட்டு அவரை நேசிக்கிறது போல காமித்து முத்தம் செய்கிறான். ஆனா அவர் அதை அறிந்திருந்தார். இயேசு அவனை நோக்கி, ஆனா அதை சொல்லி அவனை திட்டல, சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். 21வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்றார், இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாமி இது எல்லாவற்றையும் அறிந்தவராயிருந்தார். யார் காட்டி கொடுப்பா, யார் மறுதளிப்பா, எல்லாவற்றையுமே அறிந்திருந்தாலும் அவர் முடிவு வரை அவர்களை நேசித்தவராக இருந்தார். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கான சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அங்கிருந்த பிரதான ஆசாரியர்களோடு பேசி முடிவு பண்ணி அதற்கான விலையையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆவல் உள்ளவனாக இருந்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரம்
முதல் வசனத்திலே தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் நேசிக்கிறார். நாம் எத்தனையோ பாவங்களை, எத்தனையோ அக்கிரமங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனை கொடுத்தாரா? இல்ல. அவர் நாம் செய்த பாவங்களுக்காக அவரே தண்டனை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்பாடுகள்ல தான் அதை உணர முடியும். ஏசுவாமி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னுடைய மேலான அவருடைய ஆடையை கலட்டி வச்சுட்டு அவர் வெறுமையாக, அடிமையாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தவராக சீடருடைய கால்களை கழுவுகிறார். அவருடைய கால்களை என்ன பண்றாருங்க? துடைக்கிறார். அப்போ இது எல்லாமே அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய அன்பின் கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இதனால் செய்தியுடைய தலைப்பாக இயேசு தமது சீசர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர் செய்த கிரியைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம்னா இயேசுவினுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் அவர் அன்பு கூர்ந்தார். பேதுருவை குறித்து பார்த்தோம் என்றால், பேதுரு 18வது அதிகாரத்தில் 15 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் அவர் எவ்வாறு மறுதலிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பேதுருவை குறித்து நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 18. இப்ப பாருங்க, முதலாவது முறை அவன் நான் அல்ல என்று மறுதலிக்கிறான். இப்படி ஆண்டவரை ஒரு மறுதலிக்கக்கூடியவனாக 3 முறை மறுதலிக்கிறான். 25 to 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் 2வது தடவை மறுதலிக்கிறாரு. ஆமென். பாருங்க, சீமோன் பேதுரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் எவ்வாறு மறுதலித்தான் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. அதுபோலவே மத்தேயு 26:56 வசனத்தை வாசிக்கலாம். அவர் விட்டு ஓடி போனார்கள். ஆனால் கடைசியாக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அவர்களிடத்தில் வருகிறார். 20வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 20வது அதிகாரம் 19 to 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் அறிந்திருந்தார், தன்னை மறுதலித்த பேதுருவை அழிந்திருந்தார், தன்னை விட்டு ஓடி போன சீடர்களை அறிந்திருந்தார். ஆனாலும் தனக்காக இருக்கிற அந்த அன்பின் சீடர்களை பார்ப்பதற்காக என்ன பண்றாரு? ஏசாமி அவர்களை தேடி வருகிறார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்து போய் அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அவர் நடுவே வந்து நின்று அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்களை பார்த்து அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். சீசர் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, இயேசுசாமி அவர்களை வெறுத்திருக்கலாம், அவர்களை அழித்து போட்டிருக்கலாம். திரும்பமாக வந்த தேவன் இப்போ வல்லமை மிக்கவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு மிகுந்த வல்லமையோடு அவர்கள் மத்தியில் வந்து இறங்கி இருக்கிறார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே போகக்கூடிய வல்லமை மிக்கவராக இருக்கிறார். இப்போ அவர் நினைத்தா எதையும் செய்யலாம். தன்னை பழி வாங்கிய, தன்னை காட்டி கொடுத்த தன்னுடைய சீடர்களை என்ன பண்ணலாம்? அவர் அழித்து போடலாம். ஆனால் அவர்களை நேசித்து அவர் என்ன செய்தார்? மிக முக்கியமாக முதலாவது, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. பாருங்க, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போ தான் மன்னித்ததை அவர்களுக்கு என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு மன்னிச்சிருக்கப்பா, நீங்க என்ன பண்ணுங்க? மன்னிங்க அப்படின்னு சொல்லி 23வது வசனத்துல எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும்.
அப்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு மன்னிச்சிருக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக தான் முதலாவது அவர்களுக்கு மேல அன்பு செலுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை கூறி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல ஊதுகிறார். மனிதனை உண்டாக்கின கடவுள் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால மனிதன் ஜீவாத்மமானான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் மனிதனை உருவாக்கினார். இப்போ தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருந்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து அறிவிக்கும் பொழுது, நானும் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியினால யார் தான் ஞானஸ்நானம் கொடுப்பா? சொல்லுங்க. பாஸ்டர் கொடுப்பாரா? யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாருங்க? பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆவியினால் அவர் அபிஷேகம் செய்யப்படுவதை புறாவாய் அவர் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே இறங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று யோவானுக்கு கடவுள் அறிவித்திருந்தார். அதனால அவரை கண்டவுடனே அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் யோவான் ஸ்நானகன் காணப்பட்டான். அப்போ இயேசு சுவாமி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் தருகிறவர். அவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய சீடர்களுக்கு அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது அவர் செய்த காரியம் 26 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 20:26 பாருங்க. இப்போ ஒரு மனுஷன், இந்த சீடர்களில் ஒருவன், அவன் ஆண்டவரை விசுவாசியாமல் இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்போ அவனை தேடி வருகிறார். மீண்டுமாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வருகிறாரு. 24-25 வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுக்கு சாட்சி சொல்றாங்க. ஆனால் இந்த தோமா என்ன செய்றார் பாருங்க. அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க? என் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அப்போ அந்த சீடர்கள் சொன்னதை கூட என்ன பண்ணல, நம்பல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பாத ஒரு சீடன் தான் இந்த தோமா. அப்போ அந்த தோமாவுக்காகவே இரண்டாவது முறை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம் விசுவாசத்துல ரொம்ப ஸ்திரமாக இருக்கிறோம்? ஆண்டவரை நம்புவதில் எத்தனை பேர் நம்ம உறுதியா இருக்கிறோம்? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்லுவாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்க நாடுவது, அவங்க தேடுவது எல்லாமே உலகத்தையும் உலகத்தில் உள்ள மேட்டிமைகளையும் உலகத்தில் உள்ள செல்வத்தையும் நாடுகளா இருப்பாங்க. கர்த்தரை நாடி அவரை முன்வைத்து செயல்படுகிறவர்கள் இந்த பூமியில மிக குறைவா இருக்கிறாங்க. அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த தோமா இருக்கிறார். அவர் தன்னோடு இருக்கிற மற்ற சீடரிடத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவரை பார்த்து அவருடைய காயத்தை என்ன பண்ணுவேன், கைகளினால் ஆணிகளுண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை விட்டு பார்ப்பேன், என் கையை அவருடைய விழாவில் போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஆண்டவரை விசுவாசிக்காதவனாய் இருந்தான். இதனால என்ன நடந்தது பாருங்க. மீண்டுமாய் அவனுக்கு சமாதானம் கூற இயேசுசாமி வந்து இறங்கினார். முதல் முறை அவர் வந்து இறங்கி சீடர்களுக்கு சமாதானத்தை கூறினார். அவர்கள் அவரை மறுதலித்தார்கள், அவரை விட்டு ஓடி போனார்கள், அவரை காட்டி கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இப்ப பாருங்க, அவரை விசுவாசியாதவர்களாகவும் இந்த சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்த பொழுது தோமாவும் அவளுடன் கூட இருந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கு வருகிறார். கதவுகள் திரும்பவும் பூட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு நடுவே வந்து நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்றார். நம்ம ஊர்ல பழக்கம் இருக்கு, சண்டை போட்டா பழமா காயா எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்ற சிம்பிள் கட்டையாமா எப்படி சொல்லுவாங்க? காயா பழமா. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பழமா இருந்தா எடுத்து விடுவாங்க. என்னங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குமா இருக்கும். இப்போ ஏசாமி ஐயா சமாதானம் ஐயா, நம்ம நாட்டில் இந்த 2 நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குதுன்னா சமாதானத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம், வெள்ளைக்கொடி காட்டுவாங்களாம்.
அது மாதிரி இயேசுசாமி என்ன பண்ணுறாருங்க, மன்னிக்கிறவராக இருந்தால் அவர் உள்ள வரும்பொழுது என்ன சொல்றாரு, சமாதானம். நாம் நம்முடையவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு சமாதானம் கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? நமக்கு தீங்கு நினைச்சிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம ஊர் ஸ்டைலில் மண்ணவாறு அள்ளி போடுவாங்க, நீ அப்படி போ இப்படி போன்னு என்ன பண்ணுவாங்க, சபிப்பாங்க. உண்மைதானே? இந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? நடக்காத ஒன்றா சொல்கிறேன். என்னம்மா, நமக்கு பிடிக்கலன்னா யாரையும் என்ன பண்ணுவோம், மற்றவங்கள்ட்ட காட்டி கொடுக்கணும், அவங்கள பற்றி கடிதம் எழுதுவோம். இவர் எனக்கு விரோதமாக தீங்கு செஞ்சதுனால இவர் எப்படியாவது மாட்டி விட்டுறலாம். இது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன முடி சொல்லி விட்டுருவாங்க, சிலருக்கு மொட்டை கடிதாசி போடுவாங்க. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய சீடர்களை மன்னித்தார். சீடர்கள் நல்லவர்களாக இருந்தார்களா? அவரை விட்டே ஓடி போனார்கள், அவரை மறுதளித்தார்கள், அவரை காட்டி கொடுத்தார்கள், அவிசுவாசத்தோடு இருந்தார்கள், விசுவாசம் இல்லை அவர்களுக்குள்ளே. ஆனாலும் கர்த்தர் அவர்களை சமாதானத்தால் நிரப்புகிற தேவனாக, அவரோடு சமாதானம் பொருந்துகிறவராக, அவரோடு ஐக்கியமாகிற கடவுளாக இருந்தார். அவர் வந்து சொல்றாரு தோமாவை பார்த்து, குறிப்பாக 27 வசனத்தை வாசிக்கலாம். இப்ப இவருக்காகவே இயேசுசாமி இப்ப 2வது முறை வந்திருக்கிறார். 2வது முறை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தோமாவுக்காகவே வந்திருக்கிறார். அவர் தோமாவை நோக்கி சொல்லுகிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று கொள்கிறார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமா என்ன சொல்றார் பாருங்க, என் ஆண்டவரே என் தேவனே என்று அவரிடத்திலே சரணடைகிறான். அதற்கு இயேசுசாமி சொன்னார் பாருங்க, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. 3வது முறை இயேசுசாமி தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் எல்லாருமே இயேசுவை விட்டு பின்வாங்கி இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. ஊழியத்தை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? அவங்க பழைய வேலை, அவங்க குலத்தொழில் மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிட்டாங்க. போனவர்களை தேடி வருகிறார். 21வது அதிகாரம் 4வது வசனம் முதல் வாசிக்கலாம். இது 7வது வசனம் பாருங்க. ஆண்டவரை ரொம்ப நேசித்தார் இந்த யோவான் சுவிசேஷம் எழுதின இந்த மருத்துவர். அப்போ அது அவர் சொல்றாரு 7வது வசனத்துல, அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, ஆதலால் பாருங்க, யார் ஒருவர் நாம் அதிகமாய் ஆண்டவரை அன்பு கொள்கிறோமோ நாம் தான் கர்த்தரையும் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியும். நமக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, நமக்குள்ள அந்த அன்பு இருக்கிறது. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார், நமக்கு அந்த அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அன்பாக வாழ சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம மற்றவரோட கசப்போடு இருக்கிறோம், நாம மற்றவர்களுக்கு விரோதமான தீங்கு செய்கிறோம், நாம இந்த பூமியில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால நாம ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, கர்த்தர் சொன்ன வாக்கின்படி நடப்பதில்லை. ஆனா நம்முடைய தேவைகள் ஒன்று வரும் பொழுது என்ன பண்றோம்? மற்ற ஊழியக்காரர்ல வேற எங்கேயாவது வல்லமை இருக்கான்னு தேடி போறோம். வல்லமை எங்கேயும் இல்லை, வல்லமை உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பிலே இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்துல இருக்கு. நீங்க ஆண்டவரை எவ்வளவாய் விசுவாசித்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் அற்புதங்களை பெற முடியும். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த 3வது முறை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது அவங்க எல்லாருமே பின்வாங்கி போய் ஊழியத்தை விட்டு கடந்து போய் மீன் பிடிக்க போறாங்க. இப்ப இயேசுசாமி எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அன்பானவராக இருக்கிறார். அவர் அன்பை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். அதான் அந்த யோவான் 13:1 வசனம் சொல்லுது, அவர் முடிவு பரியந்தம் என்ன பண்ணாரு? அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். சீடர்களிடத்துல பாருங்க, அவர் அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே பல தீமைகள் நடந்துருச்சு. இப்போ மரித்து வைத்து வந்த பிறகும் ஒரு ஆள் விசுவாசிக்கல. இப்போ மொத்த ஆள் என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்துருப்பாரு, இவங்கெல்லாம் 3 வருஷம் வச்சு உருவாக்குனதுக்கு பேசாம கொண்டு போட்டிருக்கலாமே, அவர் நினைச்சிருந்துருக்கலாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு?
அன்பு செலுத்தி. பாருங்க, அவர்களுக்கு மீன் அகப்படலை, இவரே ஹெல்ப் பண்றார். நீங்க என்ன செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க இப்பதான் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனா ஏசுசாமி என்ன பண்றாரு, அவர்களுக்கான போஜனத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. நீங்க வாசிக்கலாம், 12வது வசனம் 13வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எவ்வளவு அளவற்றதா இருக்குது. அவர் தம்முடைய கிரியையில அன்பு செலுத்தினார். அவர் பின்மாற்றத்தில் போனாலும் அங்க கூட அவன் வேலை பார்க்கும்போது அவனுக்கு மீன் இல்லை, ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இறக்கப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக மீன்களை கொண்டு வர செய்கிறார். அது மாத்திரம் அல்ல, பசியோடு ராம் முழுவதும் ஒரு பாடுபட்டு உழைத்து கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு அவர் அன்போடு வரவழைத்து உணவளித்தவராக இருக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி சொல்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். 13வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்த காரியம், அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, இவங்க அப்பதான் மீன் பிடிச்சு கொண்டு வர்றாங்க. ஆனா அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையை அறிந்தவராய் உதவி செய்தார். இது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின 3வது தரிசனமாகும். அதோடு விடவில்லை, இந்த மறுதலித்தான பேதுரு அவனுக்கு தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அந்த அதிகாரத்தில், யோவான் கடைசி அதிகாரம் 21வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? எல்லாருமே ஆண்டவரை விட்டு மறுதலிச்சு போனவங்க, பின்வாங்கி போனவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர்களை நேசிக்கிறாரு. ஸ்பெஷலாக பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில், ஒரு முறை கேட்கல, 3 முறை கேட்கிறார். 16வது வசனத்தில் 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில். ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படி கேட்டா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவோமா? எங்க வீட்டுக்கார்ட்டையே அன்பை செலுத்த முடியல. அவர் ஏம்மா காலைல டீ போட்டியாம்மா, அவருக்கு டீ வேற ஒரு குறைச்சல் அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை இல்லை, எல்லாரும் அன்பானவர்கள் தான். அப்படிதானம்மா? வீட்டுக்கார்ட்ட முகம் சுளிக்காம பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மனைவி கிட்ட முகம் சுளிக்காம பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமே இருக்காது, வீட்டில் சந்தோஷமா நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க, ஆனால் வெளியே போய் நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பாங்க மற்றவங்களோட. ஆனால் வீட்டுக்குள்ள வந்தாதான் அப்படியே உம்முன்னு இருக்குது, உருன்னு இருக்குது, எந்த வித பேச்சு வார்த்தை இருக்காது. நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகளிடத்துல அன்பு செலுத்துகிறோமா? தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சபையான இடத்துல அன்பு செலுத்துகிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம்? இப்போ சபைக்குள்ளே நம்ம 2 பேர் பேசிக்கலன்னா மற்றவர்கள் நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம ஊரில் தான் இப்படி இருக்குது, நம்ம தெருவில் தான் இப்படி இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இப்படி இருக்குது, சர்ச்சுக்குள்ளே போனாலும் நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்க. அப்போ நாம எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னிக்கிற ஆண்டவரிடத்துல நாம் அன்பை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நாமும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம். அதற்கு அடையாளமாக ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் வெளிப்படுத்தி கடைசியாக அவர் செய்த கிரியைகள் தான் அந்த 13ஆம் அதிகாரம் யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சீமோனின் பேதுருவை பார்த்து 3ஆம் முறை அவர் கேட்கும்போது என்ன நடக்குது பாருங்க. 17வது வசனம் பாருங்க. ஆண்டவர் 3 முறை தம்முடைய சீடர்களுக்கு உயிர் தெழுந்த பின்பு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின போது முதல் முறை அவர் வெளிப்பட்ட பொழுது சீடர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை பலப்படுத்தினார். 2வது அவர் தம்மை வெளிப்படுத்தின பொழுது அந்த தோமாவை பார்த்து சொன்னா, நீ என்னை அறிந்து கொள்ளும்படி என்ன பண்ணு, உன் விரலை போட்டு செக் பண்ணி பாரு என்று தன்னை முழுவதுமாய் தன்னை திறந்து கொடுத்தார். 3வது அவருடைய அன்பின் வெளிப்பாடு, சீடர்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான போஜனத்தை கொடுப்பதிலே, அவர்களுடைய தேவைகளை அறிந்து
உதவி செய்கிற ஆண்டவராக அவர் இருந்தார். அது மாத்திரல்ல, தன்னை மறுதலித்து போன அந்த மனிதனை கூட அவர் நேசித்து அவனை அன்பு கூர்ந்தவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கடவுளாக இருக்கிறார். இந்த மூன்றாவது பாருங்க, ஆண்டவர் சீமோனை நோக்கி கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாய்? சொல்றான், நீ என்னை நேசிக்கிறாய் என்ற ஒரு மூன்றாவது தரம் தன்னை கேட்டபடினால பேதுரு ரொம்ப துக்கப்பட்டு சொல்றான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். அங்க இயேசுசாமி உண்மையிலே அதிகமாய் இந்த பேதுருவை அவர் நேசித்திருக்கிறார். அதனாலதான் என்னுடைய நம்பிக்கையின்படி ஏன் பேதுருவை ஆண்டவர் காப்பாற்றினார் என்றால் அவனுடைய அன்பை அவர் புரிந்து வச்சிருந்தார். அதனாலதான் அவன் மரித்து போகவில்லை. ஆனா யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்தவன் நான்று கொண்டு செத்தான். ஆனால் ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசித்த ஒரு சீடன் தான் அந்த பேதுரு. அவன் அதிகமாக நேசித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணலங்க, விட்டு கொடுக்கல. அதான் சில பாடலாம் பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, மனுஷன் கையிலும் சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையேன்னு பாடுறாங்க. உண்மைதான். இன்னைக்கு நாம் எவ்வளவாய் நம்ம அவரை அன்பு கூறுகிறோமோ அவ்வளவாய் அவருடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அவர்களை அதிகமாக நேசித்தார். அதனாலதான் அவர்களை அதிகமாக நேசித்தபடியினாலதான் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டபடியினாலதான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டபடியினாலதான் அவர்கள் அநேகருக்கு சாட்சியாக எழுந்து ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களை அதிகமாய் திடப்படுத்தினார். 8வது வசனத்தில் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பில் என்று அவர் சொன்ன பின்புதான், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம். அப்போ நீங்க காத்திருக்கணும், நீங்க பலன் அடையணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்தாதான் நீங்க பலன் அடைய முடியும். ஆதி காலத்திலாம் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், அது மாத்திரம் இல்லை, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 150 மணி நேரம், 200 மணி நேரம்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது வழக்கம். இப்படி விசுவாசிகள் ஆங்காங்கே காத்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்பதனாலே சபைகள் பழகி பெருகினது. இன்றைக்கும் நாம் ஜெபிப்பதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், நீங்க காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லிட்டு போனார். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் அந்த உலகத்தில் சாட்சி உள்ளவர்களாக இந்த 12 சீடர்கள், அதாவது யூதாஸுக்கு பதில் இன்னொருத்தரை தெரிந்து கொண்டார்கள். இவங்க எல்லாருமே பலப்பட்டவர்களாக உலகமெங்கிலும் சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமாக இருந்தார்கள். காரணம் ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு. யோவான் 13ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். அதில் இந்த முதல் 3 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சீடர்கள் மீது அன்பு வைத்தவராக அவர் இருந்தார். அடுத்து 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய சீசருடைய கால்களை அவர் கழுவினவராக இருந்தார். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தை தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவுவோம், தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும். இயேசு கிறிஸ்து சாதாரணமானவரா? வெளிப்படுத்தின முதல் அதிகாரம் 5வது வசனம் ஒரு வாசிக்கலாம். இன்னொருவர் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ராஜாக்களுக்கு அதிபதி. அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். அந்த பூமியின் ராஜாக்களாக நாம மதிக்கிறவர்கள் யாரு? ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபராக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அந்த நாட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் தான் அதிபதி? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவும்படி தம்முடைய விலை உயர்ந்த அவருடைய மேன்மைகளை, அவருடைய எல்லா மேன்மைகளை அவர் கலட்டி வைத்தவராக, தம்முடைய ஆடையை கலட்டி வைக்கிறார்னாவே தன்னை என்ன பண்றாரு? முழுவதுமாக தன்னை ஒரு அடிமையின் ரூபமாக ஒப்பு கொடுத்தார். அந்த காலத்தில் அந்த
யூதர்கள் மத்தியில் அடிமைகள் இருப்பாங்களாம். அந்த அடிமைகள் எப்பொழுதும் நல்ல மற்ற வீட்டில் இருக்கிற எஜமான்களைப் போல நல்ல முழு ஆடை போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு யார் விருந்தாளி வந்தாலும் அவங்க கால்களை கழுவுவது, துடைப்பது அவருடைய வழக்கம், அடிமைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அடிமையை போல தன்னை சீசரிடத்தில் காண்பித்தார். அதனால தான் இந்த வசனம் பாருங்க, அவர் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வச்சுட்டார். இப்போ அடிமையின் ரூபமாக ஒரு சீலையை எடுத்து ரயில கட்டிக்கொண்டு அவர் தம்முடைய சீலுடைய கால்களை கழுவினார். தாம் கட்டி கொண்டிருந்த அந்த சீலையினால் என்ன பண்றாரு? துடைத்தார். நாம யாருக்காவது கால்களை கழுவிருக்கோமா? நாம் யாருக்காவது கால்களை துடைத்து விட்டுருக்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு சுவாமி அந்த சீடர்கள் பெருமை மிக்கவர்களாக, மேட்டிமை மிக்கவர்களாக, அகங்காரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை நேசித்தார், அவர்கள் மீது அன்பு செலுத்தினார், தன்னை அவர்களிடத்தில் தாழ்த்தினார். அடுத்த வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எப்படி சாயலானாராம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மனுஷர் அவர் இந்த பூமியில் ஒரு மனுஷனாகவே தன்னை தாழ்த்தி தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்போ இங்கே என்ன பண்றாரு? அவர் இந்த உலகத்தின் அதிபதியாக, உலகத்தை உண்டாக்கின கடவுளாக, மேன்மைமிக்கவராக இருந்தாலும் அவர் இந்த பூமியில தான் உருவாக்கின தனக்கு மிகவும் நேசத்துக்குரிய அந்த சீடரிடத்துல பொறுப்புகளை அவர் கொடுத்துட்டு போகும் பொழுது தன்னை தாழ்த்தி, உலகத்தை படைத்த கடவுள் என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்தி அவருடைய கால்களை, இந்த பூமியில ஒரு மனிதனாக அவர் தன்னை தாழ்த்தி அந்த மனுஷனுடைய கால்களை என்ன பண்றாரு? கழுவக்கூடியவராக அவர் இருந்தார். அவர் மிகவும் அன்பு செலுத்தக்கூடிய ஆண்டவராக அவர் இருந்தார். அது மாத்திரல்ல, தன்னுடைய சீடரிடத்தில் தன்னை தாழ்த்தி அவருடைய கால்களை கழுவக்கூடியவராக, அவருடைய கால்களை துடைக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருந்தார். அதனாலதான் அவர் சொன்னாரு பேதுருவை நோக்கி, இந்த 12 முதல் 15 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? இயேசுசாமி என்ன செய்தார்? சீடருடைய கால்களை கழுவினார். தன்னுடைய அன்பின் மிகுதியை வெளிப்படுத்துகிறார். அன்பின் சீடர் என்ன செய்யறாங்க? முத்தத்தை கொடுத்து, அவரை காட்டி கொடுத்து, அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு காரணமாக, அவர் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக அமைகிறார்கள். ஆனால் அவர்களை நேசித்து அவர்களுடைய கால்களை கழுவக்கூடிய ஆண்டவராக இருந்தார். அது மாத்திரல்ல, தமது சீடர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த இயேசுசாமி அவர்களுக்கான சில போதனைகளை சொல்லிக் கொடுத்தார். நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? அந்த போதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனம் பாருங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யாருக்குமே அந்த தாழ்மைங்கிறது வரமாட்டேங்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிச்சன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட தெரியாது. சில குடும்ப தலைவர்கள் பொறுப்பற்றவர்களாக இருப்பதெல்லாம் இருக்கு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அன்பு செலுத்துகிறோமா? சிலர்லாம் மனைவிக்கு தாங்க துணி துவைக்கிற வேலை, மனைவிக்கு தான் சாப்பாடு சமைக்கிற வேலை அப்படின்னு வீட்டில் எதையும் கண்டுக்கிறது இல்லை. அப்படி இல்லைங்க. உங்களுக்கு துணையாக இருக்க, உங்களுக்கு துணை செய்ய ஹெல்ப்பராக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாம தான் துணி துவைக்கணும், நாம தான் சமைக்கணும், நாம தான் இந்த வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நடத்தணும். குடும்பத்தை பொறுப்பாக நடத்த வேண்டியது யார் தான்? கணவன் தான் செய்யணும். மனைவி என்ன செய்யணும்? அதில் ஒரு சப்போர்ட்டாக, ஒரு ஹெல்ப்பராக, உதவியாளராக தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்? வீட்டு வேலையை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். அது ஒரு அடிமை வேலை மாதிரி. அது அல்ல. நாம் செய்கிற வேலைகளுக்கு உதவியாக இருப்பதற்குத்தான் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே தேவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று அறிந்து அந்த தனிமையாக நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு துணையை கொடுத்து அவர்களுக்கு நமக்கு உதவி செய்யும்படி கொடுத்துருக்கிறார். நாம முழுவதும் இருக்கிற அடிமையான வேலையெல்லாம் போட்டுட்டு நாம ராஜா மாதிரி உட்கார்றதுக்காக அல்ல. அது மாதிரி சபையிலையும் பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி போறவங்களாம் உண்டு. ஆனால் சிலர் மாத்திரம்தான் சபையை பெருக்கணும், சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கணும், அல்லது சுத்தம் பண்ணணும், நம்ம சபை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க, சிலர் மாத்திரம்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட நாம் சபையில் இருக்கிற முக்கியமானவர்கள் யாரும் எந்த வேலையும் செய்யாதவர்களை கண்டு சில நேரங்களில் கோபம் தான் வரும். இவங்கெல்லாம் கண்டுக்கிறாம போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடலாம்?
மன்னித்து அவர்களை மறந்து விடலாம். அது வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். பாஸ்டர் நாங்களாம் வேலை செய்கிறோம், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மன வருத்தம் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் என்ன செய்யலாம், அவர்களை மன்னித்து விடலாம். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் அவர்களை மன்னித்து விடலாம். மன்னிப்பதற்காக, அவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால தான் சபையில் இருக்கிற இந்த மூப்பர்கள், இந்த கமிட்டி உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு செய்வாங்க. அதனால தான் சபையில் கமிட்டி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. சிலருக்குலாம் பொறுப்பு கொடுத்தா போதும், அப்படியே ராஜா மாதிரி சேர் போட்டு கம்பீரமாக உட்காந்துக்குறாங்களே தவிர ஒரு குனிஞ்சு நெளிஞ்ச ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி ஆளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுப்பதே இல்லை. எல்லா சபையிலையும் பார்த்துருக்கிறேன், அப்படி ஆட்கள் யாருமே சபையில் பொறுப்பாக இருந்ததே இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லா சபையிலுமே அந்த கமிட்டியில் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறவங்க எல்லாருமே உழைக்கிறவர்களை தேவன் தந்திருக்கிறார். நம்ம சபையிலையும் அப்படி உழைக்கிறவர்களை, சபைக்காக உழைக்கிறவங்க, கர்த்தருக்காக உழைக்கிறவங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா? கர்த்தர் நம்முடைய சபையை நேசிக்கிறார், நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை நேசிக்கிறார். அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னிக்கிற கடவுளாக இருந்து பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரே சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டவராக அவர் நமக்காக சிலுவையிலே பலியானார். அந்த அன்பினாலே நம்ம அவருக்காக எண்ணத்தை செய்ய நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். 17ஆம் வசனத்துல தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறார். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 2 காரியத்தை அவர் சொல்றாரு. நானே கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணுங்க, கழுவுங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். 15ஆம் வசனத்தை சொல்ற, நான் உங்களுக்கு செய்தது போல, நான் உங்க காலை கழுவி இருக்கிறேன், நான் உங்க காலை தொடச்சிருக்கிறேன், அதுபோல நீங்களும் உங்களை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களுக்கும் இதை செய்யும்படியாக அவர் ஒரு மாதிரியை காண்பித்தார். இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சபையாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் பிறருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களை அவர் கழுவி இருக்கிறார். நாம் நம்முடைய சபையாக நாம் பிறருக்கு உதவி செய்ய, பிறருடைய கால்களை கழுவக்கூடிய விதத்தில் தாழ்மையோடு பொறுமையோடு பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். கால்களை கழுவுவதென்றால் அவர்கள் செய்கிற பாவங்களை, அவங்க செய்கிற அக்கிரமங்களை, அவர்கள் செய்கிற மீறுதல்களை நாமும் மன்னிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் என்றால் நம்முடைய சபை நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கும். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.